வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். நமது புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியிலே இயற்கை சீற்றத்திலிருந்து நாம் காத்துக்கொள்வது எப்படி என்பதற்கான அறம் சார்ந்த சிந்தனைகளை இதுகாரம் வெளிப்படுத்திய லலிதாம் அவர்களுக்கு நன்றி. இப்போ இயற்கை சீற்றத்திலிருந்து காத்துக்கொள்வதற்கான வழி. இப்போ இந்த தலைப்பை கேட்பதற்காக இங்க அமர்ந்திருக்கிறவங்கெல்லாம் அவங்க எல்லாருக்குமே இப்பொழுது எது ஞாபகத்துக்கு வரும்னா, இந்த வயநாடு நிலச்சரிவு அப்படிங்கிறது அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இயற்கை சீற்றம்னு சொன்னாலே இப்போ உலகம் முழுவதும் அது வந்து நிற்கிது. ஏன்னா இப்போ இந்த தகவல் தொடர்பு மூலமாக எல்லாருக்கும் எல்லா நிகழ்வுகளும் உடனுக்கு உடனே சென்று விடுகிறது. சரி, இப்போ அங்கு ஏற்பட்டு விட்டது என்பதனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பயமுறுத்துதலை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்போ அங்க நடந்துச்சுங்கிறதுனால எனக்கு என்ன, நான் ஏயா பயப்படணும் அப்படின்னு ஒரு தனி மனிதன் நினைக்கலாமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். இது ஏன் எனக்கு பயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஏன் அந்த பயம் உலகம் முழுவதும் வருகிறது? இப்ப அடுத்த ஒரு பயம் இப்பொழுது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 100 வருடத்திற்கு இல்லாத அளவுக்கான ஒரு பூகம்பம் வருவதற்கு ரெடியாக இருக்கிறது, தயாராகி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்துட்டாங்க ஒரு நாட்டில். இப்போ என்னாச்சு, அந்த நாட்டில் கடையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் அத்தனையும் வாங்கி குமிக்கிறாங்க. இப்ப கடையெல்லாம் காலியாகிற நிலைமை இருக்கு. இப்ப அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது, ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் தண்ணி பாட்டில், இவ்வளவுதான் அரிசி, இவ்வளவுதான் அதுக்கு மேல வாங்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுற நிலைக்கு வந்து பயம். என்னாச்சு, இப்போ இந்த பயம்தான் வருகிறதே தவிர இது எப்ப வரும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் இது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது அப்படின்ற. சாதாரணமா 7 சம்திங் அப்படிங்கிற ரெக்டர்ல இயற்கை சீற்றம் அந்த நாட்டுல அடிக்கடி வருவதுண்டு. வருஷத்துக்கு எப்படி ஒரு 1000 தடவை வந்துருமா. அதெல்லாம் தாங்கிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அது 8 முதல் 9 ரெக்டர் அளவுக்கு வரப்போகிறது. இப்ப என்ன ஆயிடுது, பயம் வந்துருது. சரி, இதை எப்ப வரும் அப்படின்லாம் நாம கணிக்கிறதுக்கு இன்னும் விஞ்ஞானம் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. விஞ்ஞானத்தால் அதை கணிக்க முடியாது. அது வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் வரப்போகிறது என்று சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார்கள். சில நிமிடங்களுக்கு முன்னால் சொன்னா அதுக்குள்ள எல்லாரும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்க போட முடியும்? அவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது இப்போ. ஆனால் விஞ்ஞானம் நாங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது என்று ஒத்துக்கொள்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் நாங்கள் தான் காரணம் என்று ஏற்றுக்கொள்ளுமா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் தான் காரணம் என்றும் நாமும் சொல்ல முடியாது, விஞ்ஞானம் தான் காரணம் என்றும் சொல்ல முடியாது. இந்த விஞ்ஞானம் அதில் பெரும் பங்கு இருக்கிறது என்பதை அது ஒத்துக்கொள்ள வேண்டும். அது ஒத்துக்கொள்ளலைன்னாலும் அது இயற்கை அதை அதன் மேல் சொல்லித்தான் தீரும். இப்போ நாம இப்போ இது வராமல் தடுக்க முடியுமா? எப்ப வரும் சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது, வராமல் தடுக்கவும் முடியாது. அது வர்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லுவோம், நீங்க எங்கெங்க போய் தப்பிச்சுக்கிறவங்க தப்பிச்சுக்குங்க. எப்படி சொல்லப்படுகிறது பாருங்க.
அது கூட எவ்வளவு எப்படியெல்லாம் அந்த நாட்டுல இது பண்ணியிருக்காங்க. அது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க போனுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் வரும். நீ அந்த மெசேஜ பார்த்தவங்க ஓடிருங்க. ஒரு கட்டடத்துல 30 மாடி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மெசேஜ் கரெக்ட்டா வர்றப்ப, அந்த லிஃப்ட் வந்து 28வது மாடிக்கு போட்டிருக்காங்க. அது போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த லிஃப்ட் 12வது மாடியில இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, அந்த 12வது மாடியிலேயே நின்றுமா. அங்கன இருக்கவங்கள மட்டும் ஏத்திட்டு கீழ இறங்கி வந்துருமா. 28ல இருக்கிறவன் அவன் என்ன ஆனாங்கிறது தெரியாது. அப்படி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செட் பண்றோம்? இதெல்லாம் விஞ்ஞானத்தை கொண்டு நாங்க தப்பிக்கிறதுக்கு நாம இப்ப எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது வராமல் தடுப்பதற்கு ஏதாவது செய்கிறீர்களா? இந்த விஞ்ஞானத்தால் ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. விஞ்ஞானத்தால் செய்ய இயலாது. செய்ய இயலாது. சரி. ஆனால் மெய்ஞானத்தால் செய்ய முடியுமா? முடியும். முடியும். அதுதான் வேதாத்திரியம். அதுதான் வேதாத்திரிய தத்துவம். வேதாத்திரிய தத்துவத்தில் காந்த தத்துவத்தையும், அலை இயக்க தத்துவத்தையும், கர்மவினை தத்துவத்தையும், செயல்விளைவு தத்துவத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டால் இது வரவிடாமல் தடுக்க முடியும். இப்ப நான் இப்படி பேசுறத கேட்டா, சில சயின்டிஸ்ட் எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் உலகத்துல இருக்கக்கூடிய சயின்டிஸ்டே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த ஆளு ஒரு திமிரு பிடிச்சவன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படிதான் சொல்லுவார்கள். அப்ப எங்களாலும் முடியாது, யாராலும் முடியாது என்று சொல்கிறார். ஆனால் இது மெய்ஞானத்தினால் முடியும் என்று நண்பனே ஐயா நீங்க மட்டும் எப்படி சொல்றீங்க? நன்மணியினால் முடியாதப்பா. ஆனால் மெய்ஞானத்தினால் முடியும். ஏன்? மெய்னா என்ன? மெய்னா உண்மை. மெய்னா உண்மை. இப்ப மெய்ஞானம் என்றால் அந்த உண்மை ஞானம். உண்மை என்பது எது? எப்பொழுதும் மாறாதது. அதானே உண்மை. எப்பொழுதும் நிலையானது. அதுதானே உண்மை. அப்ப அது உண்மை என்று சொன்னாலே அது இறைநிலையாகத்தான் இருக்கும். அதானே உண்மை ஒன்று. எப்பொழுதும் மாறாதது. அப்ப அது இப்போ மெய்ஞானம் என்று சொல்லும்போது அது இறை ஞானம். இப்போ இறைவன் நினைத்தால் அது தடுக்க முடியுமா என்று இப்ப கேட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல சில விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க, இறைவன் நினைத்தால் தடுக்க முடியும். இறைவன் ஒருத்தர் எதிரி இருக்காரா, அதை இன்னும் நாங்க ப்ரூஃப் பண்ணலையேன்னு சில விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆமா ஆமா அது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே பல வகையான கருத்துக்கள் வரும். இப்ப நம்ம இறைவன்கிறத விட்டுருவோம். இயற்கை நினைத்தால் இதை நிறுத்த முடியுமா என்றால் நிறுத்த முடியும். எதை? இயற்கை சீற்றத்தை. இப்ப ஏங்க அந்த இயற்கை தானங்க சீற்றம் கொள்ளுது. அப்புறம் இயற்கை நினைத்தால் அதை எப்படி நிறுத்த முடியும்னா, ஆமாங்க இயற்கை தான் சீற்றம் கொள்கிறது. அந்த சீற்றம் கொள்வதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? அந்த காரணத்தை நீங்கள் சரி செய்து கொண்டீர்கள், சரி செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது சீற்றம் கொள்வதை நிறுத்தி விடுகிறது. அவ்வளவுதான். அப்ப இயற்கை ஞானம், மெய் ஞானம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இது அனைத்தும் நாம் ஏதோ செய்த செயலுக்கான விளைவாகத்தான் வருகிறது. நீ செயலை மாற்றம் செய்து அதற்கு மேல் பதிவு செய்துவிட்டால் அது வராது. இதுதான் வேதாத்திரிய தத்துவத்தில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான தத்துவம். ஆனால் இந்த தத்துவத்தை மட்டும் பேசாத அப்படின்னு வாயை அடைக்கக்கூடியவர்கள் தான் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. இந்த கர்மவினை தத்துவத்தை, செயல் விளைவு தத்துவத்தை ரொம்ப பேசாதையா அப்படின்னு சொல்லி என் வாயை அடைக்கிறவங்க தான் நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க. ஏன்? நீ மக்களை பயமுறுத்துகிறாய். பயமுறுத்துகிறாய். சரி நான் பேசல, நிறுத்திக்கிறேன்ப்பா, விடுப்பா. இயற்கை சீற்றம் வந்துதான் நீ அதை கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா வந்து கத்துக்க அப்படின்னு என்ன சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அப்ப அதை அப்படிதான் சொல்ல வேண்டிய ஒரு நிலை வருகிறது. இப்பதான் எனக்கு புரியுது. என்ன வருது? இதை ஒவ்வொருவரிடமும் சொல்லி அந்த செயல் மாற்றத்தை செய்திருந்தால் இன்று இவ்வளவு பெரிய நிலை வந்திருக்குமா? வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்ப இந்த மெய்ஞானம் அதனால் முடியும். ஆனால் மெய்ஞானம் மெய்ஞானமாக சொல்லப்படவில்லை.
சொல்லப்படவில்லை. ஏன்? மக்கள்லாம் பயந்து ஓடிருவாங்க. ஓடிருவாங்க. "எப்பா இங்க மண் சரிவு வரப்போகுது, இங்க நிலநடுக்கம் வரப்போகுது" அப்படின்னு சொன்னா ஓடுவாங்கல்ல, ஓடுவாங்கல்ல. அன்னைக்கு ஓடுவாங்க. ஏன்? இங்க உண்மையை சொன்னால் ஓடுனாங்கல்ல, அவர்கள் அப்படி ஓடித்தான் ஆக வேண்டும். அது வந்தா தான் ஓடுவேன் அப்படின்னு மனிதன் இருந்தால் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப அது மெய்ஞானம் ஒன்றினால் தான் இதை தடுக்க முடியும். அப்ப இதுக்கெல்லாம் என்னன்னா, அது இறைவன் நினைத்தால், இயற்கை நினைத்தால் இதை தடுக்க முடியும் என்று சொன்னால், இயற்கை நினைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். யார் கேட்க வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருப்பான்னு தெரியுங்களா? எல்லாரும் கேளுங்கப்பா. நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா அதை நிறுத்திருமா அப்படின்னு சொல்லி இவன் உட்காந்துக்குவான். இதே மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் அவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா அதை நிறுத்திடுச்சுன்னு சொன்னா நம்மளே ஒண்ணும் செய்யாதுல்ல அப்படின்னு இந்த குடத்துல பால் ஊத்தின கதையா எல்லா பேரும் உட்காந்துக்குவான். அப்ப யாரு இதை செய்வது? யாரு இதை செய்வது? ஒவ்வொரு மனிதனுக்கும் அது என்ன வேணும்? அந்த உணர்வு வேண்டும். இப்போ இதை சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையான்னு தெரியவில்லை. இதற்கு நேரடியான ஒரு உதாரணம் சொன்னால்தான் இதை நாமாவது புரிந்து கொள்ள முடியும். ராக்ஃபில்லர்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய கோடீஸ்வரர். கோடீஸ்வரர்னா பெரிய கோடீஸ்வரர். அந்த காலத்திலேயே பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு ஒரு பெரிய நோய் வந்து விட்டது. எல்லா மருத்துவர்களும் வைத்தியம் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அவர் நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது. இனிமேல் இவருக்கு வைத்தியம் செய்து இவரை காப்பாற்ற முடியாது என்று எல்லா நிபுணர்களும் சென்று விட்டார்கள். கடைசியில அந்த ஃபேமிலி டாக்டர் மட்டும்தான் இருக்கார். அப்ப அவர் என்ன சொல்றாரு இவர்கிட்ட? எல்லா டாக்டர்களும் கைவிட்டு விட்டார்கள், இனிமேல் உங்களை காப்பாற்றுவதற்கு இயலாது என்று சென்று விட்டார்கள். சரி, என்ன செய்யலாம் என்று அந்த டாக்டர்கிட்ட கேட்கிறார். இப்போ இனிமேல் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இறைவன் நினைத்தால்தான் உங்களை காப்பாற்ற முடியும் என்று அந்த மருத்துவர் இந்த ராக்ஃபில்லர்ட்ட சொல்றார். இறைவன் நினைத்தால்தான் உங்களை காப்பாற்ற முடியும். நம்மளாம் உடனே என்ன செய்வோம் தெரியுங்களா? உடனே எல்லா கோயில்லையும் என் பேர்ல பூஜை பண்ண சொல்லு, என் பேர்ல அபிஷேகம் பண்ண சொல்லு, என் பேர்ல அன்னதானம் போட சொல்லு, இவ்வளவுதான் செய்வோம். அங்க எல்லாம் போய் வேண்டுதல் வச்சுக்க அப்படின்னு. ஆனால் அந்த ராக்ஃபில்லர் என்ன கேட்டார் தெரியுமா? சரி, இறைவன் நினைத்தால் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லுகிறீர்களே, இறைவன் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். இந்த கேள்வி இன்னைக்கு மனிதனிடம் வரணும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய இயற்கை சீற்றம் வருதுன்னா அடுத்து இயற்கை சீற்றம் வராம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒவ்வொரு மனுஷனும் கேட்கணும். சத்தியமாக கேட்க மாட்டார்கள். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நானும் கத்துக்கிட்டே இருக்கோம். இப்ப கூட நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப உண்மையை ரொம்ப பேசணும் அப்படிங்கன்னா 30 பேர்ல ஒரு 5 பேர் வெளியே போயிடுவாங்க. இதை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கேட்க முடியவில்லை. ஏன்னா நம்ம அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அவர் கேட்டார் அப்படி, இறைவன் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்ப இவர் சொல்றார், நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை மக்கள் எங்கெங்கெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ அந்த துன்பத்தை எல்லாம் நீங்கள் போக்கினீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்களது துன்பத்தை போக்குவதற்கு அவன் நினைப்பான் என்று சொன்னாராம். உடனே இவர் என்ன செய்தார்? அவரோட பிஏவை கூப்பிட்டு எம்டி பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு எத்தனை கோடி வேணாலும் இருக்கிற கோடி பணங்கள் அத்தனையும் எடுத்துக்கொள், இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் உண்மையான துன்பத்தில் இருக்கிறார்கள், உலகத்தை எங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் கோடி கோடியாக கொடு, அனுப்பு அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்க சொல்லியிருக்கிறார். கொடுக்க 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 என்ன ஆகியது? இவருடைய அந்த ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருது. மீண்டும் அந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் திருப்பி கூப்பிடுறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். இது எப்படி இந்த ரீடிங் இவ்வளவு முன்னேற்றத்துக்கு வந்துச்சு, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மீண்டும் மருத்துவத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். அவர் நோயிலிருந்து வெளியே வந்து விட்டார். வந்த பிறகு அவர் என்ன செஞ்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? அவரிடம் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் அனைத்தையும்
ராக்ஃபில்லர் ஃபவுண்டேஷன் என்று ஆரம்பித்து அதில் அத்தனையும் போட்டு இந்த உலகத்தில் எங்கு துன்பம் இருந்தாலும் கொடுங்கள் என்று அதை ஒரு ஃபவுண்டேஷனா மாற்றி அத்தனை சொத்தையும் எழுதி வச்சிட்டார். அப்ப இந்த இடத்தில் இப்போ இயற்கை நினைத்தால் இதை வரவிடாமல் தடுக்க முடியும். இயற்கை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்க வேண்டும். இப்ப ஒவ்வொருத்தர் நம்ம 30 பேர் நினைச்சு என்னங்க ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நன்றாக பாருங்கள், இப்பொழுது ஒரு 2 மனிதர்கள் நினைத்து விட்டால் இந்த 2 நாட்டுக்கிடையே இருக்கக்கூடிய சண்டையை நிறுத்திடலாம்ல. இங்க பாத்தீங்கன்னா கீழே நாடுகள்ல 2 பேரு, அங்க 2 பேர் சண்டை. இங்க பார்த்தா ரஷ்யா உக்ரைன், இங்க சண்டை. இந்த 2 அதிபர்களும் நினைத்தால் எவ்வளவு அழிவை நம்ம தடுத்திருக்கலாம். இப்ப இவங்கெல்லாம் சண்டை போட்டு இப்ப என்ன பண்றாங்க, இதற்காக அவரவர்கள் கூட்டு சேர்த்து எத்தனை நாடுகளை சண்டைக்கு அழைக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு குண்டுகளை வீசுகிறார்கள், எவ்வளவு இந்த இயற்கை தூய்மையை கெடுக்கிறார்கள். இப்போ இவ்வளவு இயற்கை சீற்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் அத்தனை குண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு கார்பன் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, கார்பன் அதிகமாயிருச்சு, கடல் பொங்க போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவர்கள் இந்த போர்ல எவ்வளவு கார்பன் வெளியாகிறது. இது இன்னும் கொடுமை என்ன தெரியுங்களா, ரொம்ப படித்தவர்கள் விஞ்ஞானிகள், நாங்கள்லாம் விஞ்ஞானத்துக்கு படித்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்துக்காக இந்த இராணுவ தளவாளங்களை எல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு, ட்ரோன் கண்டுபிடிச்சிட்டோம், இதை கண்டுபிடிச்சிட்டோம், அதை கண்டுபிடிச்சிட்டோம், மக்களை கொள்வதற்கு ஆயுதங்களை கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்கிறார்களே. இப்போ அத்தனை 1000 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த துன்ப அலையெல்லாம் அந்த விஞ்ஞானிகள் அனைத்து பேருக்கும் அதுவும் போய் சேருமா அல்லவா? நான் இப்படி ஒரு அழிவுக்காக நான் தயார் செய்ய மாட்டேன் என்று சொல்லணும்ல, சொல்ல மாட்டார் அவர். ஏன், அவருக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா அவர் என்ன வேணாலும் செய்வார். 20 லட்சம் கொடுத்தா இன்னும் கண்டுபிடிச்சு கொடுப்பார். அப்படிதான் இருக்கிறது. அப்ப ஐன்ஸ்டீன், நியூட்டன் போன்றவர்கள் எல்லாம் 2ஆம் உலகப் போர் நடந்து முடியும் போது நாம் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பினால் இவ்வளவு பெரிய அழிவை சந்தித்து விட்டது என்று பைத்தியம் பிடித்து இறந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இதை எங்கு யாரை அழித்தாலும் பரவாயில்லை, அந்த வேலையை நான் செய்கிறேன், எனக்கு சம்பளம் கிடைத்தால் போதும் எனக்கு கல்வியில் உயர்ந்தவர்கள் அங்கு செல்லக்கூடிய நிலை. அப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு சமுதாயம் எங்கு இருக்கிறது. அப்ப இயற்கை சீற்றத்திலிருந்து எப்படி நம்மை காத்துக்கொள்வது? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? மகரிஷி அவர்களுடைய அந்த கடைசி தத்துவம் இருக்கிறதே, யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் என்பதை ஒவ்வொரு மனிதனும் இப்பொழுது இருந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று இயற்கையிடம் ஒரு சங்கல்பத்தை கொடுத்து விட்டால், இயற்கை சீற்றம் எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வரும்னு இருக்கிறதோ அத்தனையும் நிச்சயமாக நிறுத்தி வைக்கப்படும். அதுதான் இயற்கை, இதுதான் இயற்கை. இதை சொல்றதுதான் மெய்ஞானம். இப்போ இந்த செயல் விளைவு தத்துவத்தையும் கர்மவினை தத்துவத்தையும் சொல்லி அந்த பயம் ஏற்பட்ட பிறகு இதை சொன்னால்தான் இந்த செயல் மாற்றத்தை மனிதன் செய்வான். இதையெல்லாம் சொல்லாம அந்த பயம் வராமல் செயல் மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டான். இதைத்தான் இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த காலத்தில் செய்தார்கள், இப்பொழுதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்ய மாட்டார்கள். நல்லது செய்யணும்பா, நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சொன்னாங்க, நம்புனாங்க, செஞ்சாங்க. நீ கெட்டது செஞ்சா நரகத்துக்கு போவ பயந்தாங்க, செஞ்சாங்க. இப்ப எல்லாம் அந்த பயமெல்லாம் போயிடும். தெளிவாக செயல் விளைவு தத்துவம் கர்மவினை தத்துவம் சொல்லி அந்த பயம் ஏற்பட்டால்தான் மனதில் திருத்தம் வரும். எங்களுக்கெல்லாம் அகத்தாய பயிற்சி நடத்தியவர்கள் எல்லாம் நெஞ்சில குண்டூசியை வச்சு குத்துற மாதிரி அவங்க தத்துவம் நடத்தினாங்க. அதனாலதான் எங்களுக்கு அந்த பயம் வந்ததுனால்தான் செயல் மாற்றத்துக்கு ஓரளவுக்காவது வந்தோமே தவிர இல்லை என்று சொன்னால் வந்திருக்க மாட்டோம். அப்ப இது தெளிவாக கொடுக்க வேண்டுமா வேணாமா? கொடுக்க வேண்டும். அப்ப என்னாச்சு, இந்த 30 பேர் இருந்தாங்க, இப்ப 3 பேர் வெளியே போயிட்டாங்க, பரவாயில்ல. 27 பேராவது கேட்டு செயல் திருத்தம் செய்து கொண்டால் பரவாயில்லை. அந்த 3 பேரும் போய் அவர்கள் பட்டு திருந்தி வருவார்கள்.
இது ஒவ்வொரு தடையும் நடக்கக்கூடியது தான் பார்க்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் இதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் இன்றைய கல்வி. நாங்கெல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கோம், இந்த ஆளு என்னத்தையோ படிச்சுட்டு அதான் தாடி வச்சுட்டு அப்படி ஒரு வேதாத்திரி சொல்லிட்டு போயிட்டாரு, இதை இந்த ஆள் தாடி வச்சுட்டு இவங்க பேசிக்கிட்டு இவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. கான்ஸ்பிரசி என்னமோ தேரி என்னமோன்னு சொல்லிடுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக இப்போ இந்த இயற்கை சீற்றம் அப்படிங்கிறதுக்கும் செயல்விளை தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு அங்க லலிதாமா பேசும்போது அவங்க முழுக்க முழுக்க செயல்விளை தத்துவத்தையே அங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. செயல்விளை தத்துவம் தான் இயற்கை சீற்றம், ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப செயல்விளை தத்துவத்துக்கும் இயற்கை சீற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நான் அவங்க பேசும்போது அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என் மனசுல ஒண்ணு தோணுச்சு. செயல்விளைவு தத்துவம்னா என்னன்னா, ஒரு கர்மவினை இருக்கு, கர்மவினையின் அடிப்படையில் நமக்கு விளைவு வருகிறது. விளைவு துன்பமாக வருகிறது. வந்தா அந்த துன்பமாக வந்தவன் தனது செயலை மாற்றிக்கொள்கிறான், திருந்திக் கொள்கிறான். அவனை திருத்துவதற்காக வந்தது அவன் மட்டும் திருந்திக் கொள்கிறான். இப்ப என்னாச்சு, இப்ப கர்மவினை அவனுக்கு இப்ப 100% அவனுக்கு இப்ப இப்ப நம்ம இந்த கத்திரிக்காய் கதை சொல்லுவோம் இல்லையா, 99 கத்திரிக்காய் இருக்கு, ஒரு கத்திரிக்காய் போட்டா முள்ளு இழுத்துரும். இப்ப அந்த முள்ளு இழுத்தவன் அவன் என்ன பண்ண செயல் மாற்றத்துக்கு வந்துடுறான். இப்ப 90 கத்திரிக்காய், 92, 94, 80, 85, 60, 65 எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவருக்குத்தானே நமக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சும்மா இருக்காங்க. இப்ப இந்த இயற்கை சீற்றம்ங்கிறது என்ன தெரியுங்களா, இந்த 80, 60, 70, 80 இருக்கு இவனையெல்லாம் செயல் மாற்றம் செய்ய வைக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் இயற்கை சீற்றம். என்ன வருது இப்போ விளைவு இப்ப இன்னைக்கு என்னாச்சு, வயநாட்டுல இத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள், பயப்படுபவர்கள் மற்றவர்கள். அனைவருக்கும் பயம் வந்துச்சா? நமக்கு எப்ப வந்துருமோ? அம்மா பேசும்போது சொன்னாங்க, அங்க வந்தது இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பயம் வந்துருச்சா? அப்ப இயற்கை என்ன பண்ணுது, அதை நோக்கி அந்த 100 கத்திரிக்காய்க்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிறவன் எல்லாத்தையும் பயமுறுத்துது பயமுறுத்துது. அது நமக்கு ஒரு பாடம். நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நமக்கு பாடத்தை கொடுத்து நீங்கள்லாம் முன்கூட்டியே மாற்றிக்கொள்ளுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்காக அவர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கள் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு முன்கூட்டியே அதை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகம் அப்படின்னு எடுக்கணும், அப்படின்னு எடுக்கணும். அப்ப இன்னைக்கு எல்லோரையும் பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலை. அப்ப இயற்கை சீற்றம் என்ன வருது, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒரு விளைவை கொடுக்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் இதுதான் நம்ம மகரிஷி என்ன வச்சுறாரு, சமுதாய பதிவு என்று சொல்லிவிட்டார். அத்தனை மனிதர்களுடைய பதிவுகளின் ஒட்டுமொத்தம் சமுதாய பதிவாக இருந்து அதனுடைய அடர்த்தி கூடும் பொழுது இப்படி விளைவாக வருகிறது. இப்ப எல்லாம் சொல்றாங்க, இந்த ஒரு பெரிய ஒரு சுனாமி வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாட்டுல சொல்றாங்களே, அந்த நாட்டுக்காரங்க பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் என்ன சொல்லிவிட்டாங்கன்னா, அந்த நாட்டில் வரும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் சுனாமியின் மூலமாக விளைவு வரும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. ஆனால் எப்ப வரும்னு சொல்லல சொல்லல. இப்போ நாம என்ன கணிக்கிறோம், இந்த ராகுவும் சனியும் இணைந்து அதனோடு செவ்வாய் இணையும் போதோ, செவ்வாய் பார்வை வரும்பொழுதோ இப்படி ஏதாவது ஒரு பெரிய அழிவு நடக்கும் என்று அந்த ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். ஜோதிட ரீதியா அது என்ன இந்த 2 கிரகமும் என்ன செய்கிறது, ராகுவும் சனியும் என்ன செய்கிறது, அது அதனுடைய அலையை வீசிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். அது எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அலைதான் வீசுகிறது. இதே 2 கிரகமும் இதே மீனம்ங்கிற இடத்துல என்ன ஆயிருக்கும், 30 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயும் வந்திருக்கும். இதுல இன்னொரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ரெண்டுமே சேர்ந்திருக்கும், சேராமல் இல்லை. ஆனால் அந்த அலை எப்பவும் போலதான் வருது. ஆனால் இங்கு கர்மவினையினுடைய அடர்த்தி சமுதாயத்தில் கூட. அப்ப அன்னைக்கு இதே மாதிரி அந்த கிரகங்கள் இணைப்பு இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு விளைவு வரலையே என்று கேட்கலாம். அன்னைக்கு இருந்த கர்மவினையின் தொகுப்புக்கு தகுந்தாற் போல் வருகிறது, அவ்வளவுதான். ஒருவரோடு சொல்லுகிறார், 60 வருடத்துக்கு முன் இந்த இணைப்பு இந்த செவ்வாயினுடைய பார்வையில் தனுஷ்கோடி அழிந்து விட்டது, இப்பொழுது அதே ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கர்மவினை அழுத்தம் கம்மி, அன்னைக்கு தனுஷ்கோடி மட்டும்தான் அழிஞ்சது. இன்னைக்கு அதே விளைவு வந்துச்சுன்னு சொன்னோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மவினையின் அடர்த்திக்காக வர வேண்டும் என்று சொன்னால் இது என்ன ஆகும்,
அதுபோல 10 மடங்கு இருக்கு. அப்ப எவ்வளவு அழிய வேண்டும்? எவ்வளவு பெரிய விளைவு வர வேண்டும்? இது காலத்துக்கு காலம் விளைவு கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? காலத்துக்கு காலம் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தனது தேவையை பெருக்கிக் கொண்டு இந்த இயற்கைக்கு எவ்வளவு துன்பம் கொடுக்க முடியுமோ, இயற்கையை அழிக்க முடியுமோ, அவ்வளவையும் கொடுத்து இவன் வசதியை பெருக்கிக் கொண்டிருக்கிறான். நாட்டுக்கு நாடை பிடித்துக் கொண்டிருக்கிறான். எதுக்காக நாட்டுக்கு நாடை பிடிக்கணும்? என் நாட்டுல ஆடம்பரமா வாழணும். அப்ப இப்படிதான் இருக்கிறானே தவிர, 2 நாடுகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. பக்கத்துல ஒரு நாட்டுல சாப்பாட்டுக்கு இல்லாமல் குழந்தைகள் முதற்கொண்டு செத்துக் கொண்டிருக்கிறது. அதை அந்த கண்ணுக்கே தெரியவில்லை இந்த 2 அதிபர்களுக்கும். இவர்கள் 2 பேரும் சண்டையிடுவதற்குத்தான் இவர்கள் அத்தனை கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த கப்பலை எல்லாம் சுத்தி நிறுத்திருக்காங்களே, அதுக்கு நடுவுல தான் ஒரு நாடு சாப்பாட்டுக்கு இல்லாம அப்படியே குழந்தைகள் எல்லாம் அப்படியே எலும்பு கூடாக செத்து கொண்டு இருக்கக்கூடிய நாடு. அந்த கப்பல்லாம் சுத்தி நிறுத்திருக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனால் அவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுப்போங்கிற நினைப்பு இல்லை. அதுதான் மனிதனாக இருக்கிறான். அப்ப இயற்கை சீற்றம் வராமல் என்ன செய்யும்? இப்ப இந்த இயற்கை சீற்றத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், நாமும் சீற்றத்தோடு பேச வேண்டிய ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. அந்த அடிப்படையிலே இதை கணிக்கவும் முடியாது, இதை மாற்றவும் முடியாது விஞ்ஞானம். ஆனால் மெய்ஞானம் என்பதால் இதை வராமல் தடுக்க முடியும். அப்ப இந்த மெய்ஞானத்தினுடைய உண்மை தத்துவம் உண்மையாக சமுதாயத்துக்கு சொல்லப்பட வேண்டும். அதைத்தான் நாம் தமிழானந்த யோகம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நடைமுறைப்படுத்துவோம். ஒவ்வொரு தடவையும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கோம். நாம் நடைமுறைப்படுத்துவோம். நமது சந்ததிகளை காப்போம். வாழ்க வளமுடன்.